வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஸ்ரீ தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. செய்திகளை வாசிப்பவர் பக்தவச்சலன் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்வளங்கள் மற்றும் நீர் முகாமைத்துவ பிரதி அமைச்சர் SM சந்திரசேன அஸ்கிரிய மகாவிகாரைக்கு விஜயம் மேற்கொண்டார். பதுளையிலிருந்து யாழ் நகருக்கான புதிய பஸ் சேவைகள் நேற்றிலிருந்து ஆரம்பம். இராணுவத்தினரின் ஒத்திகை, காலிமுகத்திடர் வீதி மூடப்பட்டுள்ளது. சர்வதேச குருதி கொடையாளர் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. நிவாரண கப்பல்கள் மீது தாக்குதல் குறித்து விசாரணை, இஸ்ரேல் தீர்மானம். தொடர்வது உள்நாட்டு செய்திகள். பண்டைய அரசர்கள் காலத்தில் அரசர்களுக்கான ஆட்சி காலம் நிர்ணயிக்கப்படவில்லை. தொடர்ந்தும் ஆட்சி செய்து நாட்டை அபிவிருத்தி செய்தார்கள். அதே போன்றதொரு நிலைமை தற்போது உருவாக வேண்டும் என்று அஸ்கிரிய மாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். நீர்வளங்கள் மற்றும் நீர் முகாமைத்துவ பிரதி அமைச்சர் SM சந்திரசேன அஸ்கிரி மகாவிகாரைக்கு சென்று மகாநாயக்க தேரரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். அதன் பிறகு நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே மகாநாயக்க தேரர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று எமது நாட்டில் பயங்கரவாதம் என்று கூறி ஜனாதிபதிக்கு ஒரு காலமும் பிரதமருக்கு ஒரு காலமும் அமைப்பதற்கு சட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. புதிய ஒருவர் ஜனாதிபதி என்று தெரிவு செய்யப்படுகின்ற போது முன்னாள் ஜனாதிபதியால் ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டு புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இவ்வாறு செய்கின்ற போது ஒரு நாட்டை முன்னேற்றுவது கடினமான விடயம் என்று மகாநாயக்க தேரர் சுட்டிக்காட்டினார். நாட்டிற்கு ஆதரவளிக்கின்ற, நாட்டை அபிவிருத்தி செய்கின்றவர்களை தொடர்ந்தும் அவ்வாறு செய்ய விடுகின்ற போது நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும்.